ஸ்ரீலங்கா லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் சுமார் 50 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்சம் தொடர்பாக சம்பவங்கள் அடிப்படையில் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தமக்கு இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் மொத்தம் 3937 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் 72 சோதனைகள் நடத்தப்பட்டதுடன் அவற்றில் 39 வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ஆணைக்குழு கூறியுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையை சேர்ந்தவர்கள் என்பதுடன் 17 காவல்துறை அதிகாரிகள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதி அமைச்சு, சுகாதார அமைச்சு, குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம், ஸ்ரீலங்கா போக்குவரத்து சபை மற்றும் மாவட்ட செயலகங்கள் உட்பட பல அரசு நிறுவனங்களில் இருந்தும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த காலப்பகுதியில் லஞ்சம் பெற்றமைக்காக 27 நபர்கள் நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டதாகவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது.